ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்டி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேடி துபாயிலேருந்து வராங்க. ஸோ அவங்கள ரிசீவ் பண்ணுறதுக்காக திருச்சி ஏர்போர்ட் வரைக்கும் போயிருந்தோம். போயிட்டு வந்ததுலேருந்து எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷூட் பண்ணியிருக்கேன். அண்ட் குட்டி விலாகாக தான் இருக்கும் இது. ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா மே 24 அன்றைக்கி எடுத்த வீடியோ இது. ஸோ டேடி அழைக்க போகிறதுக்காக எல்லாருமே கிளம்பி ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஸோ காருக்கு சொல்லியிருந்தோம். காருமே கொஞ்சம் நேரத்தில் வந்துருச்சு. அது வரைக்கும் மேக்கப் பண்ணிவிட்டு முழிச்சிட்டே இருந்தா. சுத்தமாக அன்றைக்கி அவள் தூங்கவே இல்லை. தூங்காமல் மேக்கப் போட்டுட்டு ஜாலியாக ரெடி ஆகிட்டு இருந்தா. எப்போ டைம் ஆகும், எப்போ கார் வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தா. கரெக்டாக மொதல் நாள் நைட்டு ஒரு 12:30க்கெலாம் கிளம்பிட்டோம் இங்கேருந்து. ஸோ 11 மணிலேருந்து கிளம்பிக்கிட்டு இருந்தோம். எல்லா ஜாமானையும் எடுத்து வச்சுட்டு ஸோ ரெடி ஆகிட்டு இருந்தோம். கரெக்டாக 12 மணிக்கிட்ட கார் வந்துருச்சு. அங்கே 3:30 மணிக்கு ஃப்ளைட் லேண்டிங் அப்படிங்கிறதுனால அதுக்குள்ளேயே சீக்கிரமாக நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காரை சீக்கிரமாகவே வர சொல்லியாச்சு. அன்னைக்கு யார் யார் போயிருந்தோம் அப்படின்னா, நான், என் தங்கச்சிங்க 2 பேரும், அப்புறமேல் ஹஃபீஸும் நஃபீஸு, சிச்சானி பசங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ சிச்சானியோட டேடியும் வந்திருந்தாங்க. தனியாக போனாலுமே ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிள்ளைங்களெல்லாம் அழைச்சிட்டு போனால் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து தான் போயிட்டுருந்தோம். லாஸ்ட் டைம் டேடி வரும்போது அவங்களாவே வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் அழைக்கவே போகல. நான் போய் ஒரு 3 வருஷம் கிட்ட ஆகும் ஏர்போர்ட் கிட்டே. ஸோ அதனால் இந்த வாட்டி நாங்கள் அழைச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். கொஞ்சம் தூரம் கழித்து ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு திருச்சி கிட்டக்க ஸ்டாப் பண்ணிவிட்டு டீ காஃபி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்னோம். ஏன்னா ஃப்ளைட்டு லேட்டு அப்படிங்கிறதுனால ரொம்ப பொறுமையாகவே தான் போயிட்டு இருந்தோம் அன்றைக்கி. ஸோ அதனால் டீ காஃபிலாம் எனக்கு ட்ராவலிங்கில் சுத்தமாக சாப்பிடவோ எதுவும் குடிக்கவோ பிடிக்கவே பிடிக்காது. பட் ஸ்டாப்பிங்கில் வண்டி இருந்ததுனால மட்டும்தான் நான் காஃபி வாங்கி குடித்தேன். அதுக்கப்புறம் கரெக்டாக ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். நாங்கள் கரெக்ட் டைமுக்கு ரீச் ஆகி ரொம்ப நேரம் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் போய் ஒரு 1/2 hour கழித்து தான் டேடி வரக்கூடிய அந்த ஃப்ளைட் இறங்குச்சு. ஸோ அதுக்காக நிறையா ட்ராலிஸ்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாருமே லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தோம். எப்படா ஃப்ளைட் இறங்கும், எப்போ லேண்ட் ஆகி, எப்போ போர்டிங் முடிஞ்சு எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தோம். ஃப்ளைட்டை இறங்கி ஒரு 1 hour கிட்ட கழித்து தான் எல்லா செக்கிங்கும் முடித்து எல்லாமே வெளியானாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்துட்டாங்க. லாஸ்ட்டாக எங்கள் பாப்பு வந்துச்சு. எங்கள் 2 பேர்த்தையும் விட அப்சீனை தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அப்சீனை எப்படா பார்க்குறது, வீடியோ காலே பார்த்துட்டே இருக்கும்போது இப்போது நேரில் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு அது. ஸோ வந்தோடனே சலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்சீனை தூக்குன கையோடு இறக்கவே இல்லை எங்கள் பாப்பு. அவளும் பாப்பை பார்த்தோன்னே எங்களெல்லாம் மறந்துட்டா. நாங்கள் வரோமா இல்லையான்னு கூட பார்க்காம பாப்பு கையை பிடிச்சிட்டு அவளும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாப்போடு போயிட்டு இருந்தா. நாங்கள் 1-2 மணி போல் கிளம்பி இங்கே வந்தோம். ஆனால் இங்கேருந்து கிளம்பும் போது டைம் பார்த்திங்க அப்படின்னா விடிஞ்சிருச்சு. 5 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ வீட்டுக்கே ஒரு 7 மணி போல் தான் போய் நாங்கள் சேர்ந்தோமே. அதுக்கப்புறம் காலையில் ஒரு 10-11 மணி போல் எழுந்திரிச்சு காஃபி குடிச்சிட்டு, ஏன்னா அன்றைக்கான வேலை காஃபி குடித்தா தான் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை வேறு நாங்கள் போயிட்டு டயர்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க முடியாது அப்படின்ட்டு சிச்சானி வீட்லேருந்தே குப்தா பிரியாணி எல்லாமே பிரியாணி செட்டாக கொடுத்துட்டாங்க. பாப்பும் போய் ஜும்மா தொழுதுட்டு சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ குப்தா பிரியாணி பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அன்றைக்கி. ஏன்னா நாங்கள் ஓவர் நைட் கண்ணு முழிச்சு ட்ராவல் பண்ணி போயிட்டு வந்தோன்னே டயர்டாக இருக்கும், பண்ணவே முடியாது, எதுவுமே சமைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் சாப்பிட உட்காந்துட்டோம். கரெக்டாக ஒரு 2 மணி போல் சாப்பிட உட்காந்துட்டோம். சீக்கிரம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கலாம். ஏன்னா சாயந்தர நேரத்தில் எல்லாருமே விசாரிக்க வந்துடுவாங்க. ஸோ ஊர்லேருந்து பாப்பு வெளிநாட்டிலேருந்து வந்தாலே யாராக இருந்தாலுமே விசாரிக்கிற முறை இருக்குது. ஸோ அதனால் எல்லோரும் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு எனக்கும் ஆன்லைன் கிளாஸ் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கும் டைம் ஆயிடுச்சு. ஸோ ஆன்லைன் கிளாஸ் பற்றி நெக்ஸ்ட் ப்ளாகில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். குப்தா பிரியாணி. ஸோ குப்தா பிரியாணி அப்படிங்கும்போது சில பேருக்கு தெரியாது. கோலா உருண்டை அப்படின்னு சொன்னால்தான் தான் தெரியும். ஸோ கோலா உருண்டை பிரியாணி, கஞ்சி, சிக்கனு, ரைத்தா, அதுக்கப்புறம் மாங்காய் பச்சடி. சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அப்பையும் மேக்கப் அப்சீனுக்கு. அதான் சின்ன பிள்ளையிலேருந்து அவளுக்கு மேக்கப் போட்டு போட்டு பழகிடுச்சு. ஸோ ரொம்பவும் போட மாட்டாள். சும்மா ஜஸ்ட் பவுடரு, லிப்ஸ்டிக் அது மட்டும் போட்டுட்டு எதாக இருந்தாலும் மேடம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட உட்காந்துச்சு. அன்றைக்கி சாப்பாடு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பாப்பு ஹேண்ட் லக்கேஜில் வச்சுருக்க ஜாமாவெலாம் கொஞ்சம் எடுத்து காட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ பொட்டி நைட்டு பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சாயந்தரம் எல்லாருமே விசாரிக்க வந்துட்டாங்க. அவங்களுக்கு காஃபி, டீ இது எல்லாமே போட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் அவங்களோட பேசிகிட்டு இருந்தோம்.
அதுக்கப்புறம் நைட் டைமில் பார்த்திங்க அப்படின்னா பொட்டி பிரிக்கலாம். பொட்டி பிரிக்கிறதுனால ரொம்ப வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அஃப்சீனுக்கு என்ன அந்த பொட்டியில் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக நின்றுட்டே இருந்தா. பட் எங்களோட ஆர்வம் எல்லாமே கடைசியில் ரொம்ப வந்து ஃப்ளாப் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த வாட்டி ஜாமான் அதிகமாக எங்கள் பாப்பா கொண்டே வரல. மிக்ஸி ஜாரே வந்து ஒரு பெரிய லக்கேஜ் ஆயிடுச்சு. ஸோ அந்த லக்கேஜ் இருக்கிறதுனால எந்த ஜாமானும் கொண்டு வர முடியாமல் சாக்லேட்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இந்த வாட்டி வாங்கிட்டு வந்துச்சு. சாக்லேட் எப்போவுமே எதிர்பார்க்காத நேரத்தில் நிறையா இருக்கும். நாங்கள் இந்த வாட்டி ரொம்ப எதிர்பார்த்தோம் நிறைய சாக்லேட் வரும்னு சொல்லிட்டு. இந்த சாக்லேட் அதிகமாகவே கொண்டே வரல, கம்மியாக தான் கொண்டு வந்துச்சு. அண்ட் 2 பேகு உருப்படியாக வந்து கொண்டு வந்தாங்க. எனக்கும் என் தங்கச்சிக்கும் 2 பேகு கேட்டிருந்தோம். ஸோ அது வந்து கொண்டு வந்திருந்தாங்க. மிக்ஸியை பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ வெயிட்டு. ஸோ இது வந்து 3 ஜார் மிக்ஸி வந்து காம்போவில் வாங்கினாங்களாம். ஸோ அந்த மிக்ஸி, அதுக்கப்புறம் வந்து சென்ட் பாட்டில்லாம் வந்து எங்கள் அத்தா தான் வந்து ரொம்ப வந்து விரும்புவாங்க. ஸோ அவங்களுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து வீட்டில் நடுவில் மாட்டுறதுக்காக லைட்டிங்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எப்போ சாக்லேட் வந்தாலுமே ஃபஸ்ட்டு நாங்கள் 3 பேர் அப்படின்னா அந்த 3 பேருக்கு வந்து பிரிச்சுருவோம். எங்கள் அம்மாவுக்குன்னு கூட பிரிக்காமல் நாங்கள் 3 பேர் அப்படிங்கிறதுனால 3 பங்காக வந்து சாக்லேட்டை பிரிச்சுருவோம். ஸோ அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஊர்லேருந்து டேடி வந்ததுனால வரவங்களுக்குலாம் சாக்லேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கூட கொஞ்சமே இல்லாமல் நாங்கள் வந்து கொஞ்சோண்டு சாக்லேட் தான் பிரித்து எடுத்துக்கிட்டோமே. ஸோ பங்கு பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் டின் பிஸ்கெட் எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த டின் பிஸ்கெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒன்றாவது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து சாப்பிட்டோம். அப்புறமேல் வந்து அப்சீனுக்கு வந்து ஸ்கெட்ச் பென்சிலு இந்த மாதிரி ட்ரா பண்ணுறதுக்காக நிறையா வந்து இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதில் வந்து டைம் வந்து அப்சீன் ரொம்ப நேரம் வந்து உட்காந்து ஜாலியாக அதில் விளாண்டுட்டு இருந்தா அவள் ஃப்ரெண்ட்ஸோட. அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். இது ரொம்பவே வந்து குட்டியான வீடியோ தான். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு லாங் வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.